and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom bommy, bommy and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Ethan Boris. நட்பால் கூடுவோம். Boom boom bommy, bommy and friends. Boom boom bommy, bommy and friends. Bommy and friends. பொம்மி ஆதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாகலிங்க மலைக்கு போக போறாங்க. அப்ப நாமளும் போக போறோம்னு சொல்லு. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா நாம போயே ஆகணும். அந்த மலை பொம்மி சொன்னதை விட ரொம்ப டேஞ்சரான மலையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பல ஆபத்துகள் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. பாவம் பசங்க பெருசா எந்த ஆபத்துலயும் மாட்டிக்காம இருக்கணும். எப்படி மாட்டுவாங்க? அதான் பொம்மி கூடவே இருக்கால. என்னதான் பொம்மி கூடவே இருந்தாலும் கஷ்டம்தான். ஏன் அப்படி சொல்ற? இந்த பசங்க எல்லாரையும் பொம்மி ஒரே ஆள தனியா கண்ட்ரோல் பண்ண முடியாதே. அதுவும் கரெக்ட் தான். என்ன பொம்மி இருக்கிறதால கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். என்ன பிரச்சனை வந்தா என்ன, சமாளிக்க தான் நம்ம இருக்கோமே. எஸ் எஸ், டாசில்டான்ல இருந்து ஒரு செகண்ட்ல போய் அவங்கள நம்ம காப்பாத்திர மாட்டோம். கண்டிப்பா. என் சைஸுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அது சின்ன ப்ராப்ளம் தான். யானை போலம்னா சும்மாவா? சும்மா தூக்கி அடிச்சிட மாட்டேன். அதானே. அப்ப நம்ம எந்த நேரமும் ஒரு அட்டாக்காக தயாரா இருப்போம். ஏய் என்னப்பா மிலிட்டரிக்கார மாதிரியே பேசுற? எஸ், ஐ அம் சோல்ஜர். we are soldiers ன்னு சொல்லு. ஓகே.
பூர்வஜா நீ போய் அது கூட விளையாடிட்டு இருப்போ. இந்த பாருங்க மாப்பிள்ள, நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு என்னவோ நீங்கள் இந்த நாகலிங்க மலைக்கு போகிறது சரியா படலை. மச்சான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்கள் மலை மேலெல்லாம் போகிறதில்ல, அடிவாரத்தோடு திரும்பிடுவோம். இதை பசங்க முன்னாடி சொல்ல வேண்டான்னு தான் உங்களை தனியாக கூப்பிட்டு பேசுகிறேன். புரியுது மாப்பிள்ள. என் பொண்ணு பூர்வஜாவை உங்கள் கூட அனுப்புறதுனால நான் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கு எல்லாரும் நல்லபடியாக திரும்பி வரணும், அதான் முக்கியம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. சரி அப்போ நாங்கள் வரட்டுமா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே மாப்பிள்ள. சரியா? ஓகே. சார் நான் கிளம்புறேன், கொஞ்சம் பார்த்துங்க. சார் நேற்றே நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன்ல சார், என் குழந்தையாவுக்கு வளகாப்பு சார். ஓ மறந்துட்டேன். நம்ம 2 பேருமே செக் போஸ்ட் இல்லைனா எப்படி? சார் அதான் நான் சொன்னேன், நீங்களே யாரையாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு. எனக்கு தான் ஞாபகம் இல்லை. காலையில் நான் இருக்கும்போதே போயிருக்க வேண்டியதானே? சார் சாயந்தரம் தானே சார் வளகாப்பு, அந்த நேரத்துக்கு தானே போக முடியும். சரிதான், நானும் வெளியே போக வேண்டியிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? சார் நீங்கள் போங்க சார், இனிமேல் இந்த நேரத்தில் யார் வரப்போறா? சில சமயம் ரேஞ்சர் ரவுண்ட்ஸ் வருவார், ஆள் இல்லைன்னா சிக்கலாயிடும். எவனாவது ட்ரெக்கிங் போகணுன்னு மேலே வருவான். ஆமாம் சார், ஆனால் இந்த நேரத்தில் ரேஞ்சர் ரவுண்ட்ஸ் வர மாட்டார் சார். ட்ரெக்கிங் வர்றதுக்கும் வாய்ப்பே இல்லை. இந்த காடு எவ்வளோ ஆபத்தானதுனோ எந்த அளவுக்கு விபரீதமானதுனோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தைரியம் உள்ளவன் மட்டும்தான், த்ரில்லிங்கு ட்ரெக்கிங்கு அப்படி இப்படின்னு இருக்கிறவன் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ளே வருவானுங்க. அவனுங்களும் இந்த டைமுக்கு அப்புறம் வரமாட்டாங்க. அதனால நம்ம நிம்மதியாக போயிட்டு வரலாம் சார். அதுக்கு இல்லையா சார், நீங்கள் இந்த காட்டுக்கு வந்து 3 வருஷம்தான் ஆச்சு. நான் 15 வருஷமாக இங்கேயே தான் கிடக்கிறேன். ஆமாம் சார், இந்த நேரத்துலலாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. நிம்மதியாக நீங்கள் போயிட்டு வாங்க, நானும் கிளம்புறேன். சரி நான் கிளம்புறேன், நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடு. ஓகே சார். சார் நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு சார். ஓ அப்படியா? சூப்பரா இருக்குல்ல? ஆமா செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? இதுக்கு மேலே கார் போகாது சார். சரிப்பா, சொன்ன மாதிரியே சொன்ன டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அதே மாதிரி வரும்போதும் கரெக்டாக வந்துடணும். ஓகே சார், எங்கள் சின்னாமா விட இங்கே தான் இருக்கு. சரிங்க. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. செம்மையா இருக்குடா. சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டா. எல்லாரும் இறங்கி வாங்க. எல்லாரும் வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. போகாதீங்க, மெதுவா மெதுவா. ஜாக்கிரதையா போகணும், சரியா? பொம்மி பாத்துக்கமா. பொம்மி பார்த்து மெதுவா போ. அதே பாத்து போகணும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. ஜாக்கிரதையா போகணும், கீழே பார்த்து நடங்க. அண்ணே ஒரு நிமிஷம். இந்த வழி நாகலிங்க மலைக்கு போற வழி தானே? ஆமாம் தம்பி, ஆமாம். நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்க? ஒன்றுமில்ல, நான் இன்டர்நெட்டில் நாகலிங்க மலையை பற்றி பார்த்தேன். அதான் ட்ரெக்கிங் போகலான்னு ஃபேமிலியோடு வந்துட்டோம். என்னது, நாகலிங்க மலைக்கு போகிறீங்களா? தம்பி, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான மலைப்பகுதி, அங்கெல்லாம் போகாதீங்க. சார் நீங்கள் ஏதாவது புராண காலத்து கதையை சொல்லாதீங்க. நீங்கள் வழியை மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஏதோ தம்பி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் விதி மாதிரி நடக்கட்டும். இப்படியே நேரா போனா 4 கிலோமீட்டர்ல நாகலிங்க மலை ஆரம்பிக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வாங்க வாங்க. ஜாக்கிரதையா போ. வாமா. குழந்தைங்களெல்லாம் வேற கூட்டிட்டு போறாங்க, என்ன நடக்குமோ தெரியலையே. கிரீனிஷ் சூப்பரா இருக்கு. ஆமாப்பா. ஏய் பாத்து வா.
பார்த்து. ஓகேப்பா. ஏங்க செம்ம. அந்த பெரியவர் என்னவோ ரொம்ப பயங்கரமான காடு அப்படி இப்படின்னாரு. ரொம்ப அழகா இருக்குங்க. நான் கூட இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா விஷப்பூச்சிகள் ஜந்துக்கள்லாம் இருக்குன்னு இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லல்ல. சூப்பரா இருக்குங்க. பாத்து போமா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வா. பாத்து போங்க பாத்து. ஏய் 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 பாத்து போ மெதுவா. ஓகேப்பா ஓகேப்பா. பாத்து மெதுவா. ஆதி பத்திரமா இரு. ஓகேமா. என்னங்க அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, நான் இதோ வரேன். சரிங்க வாங்க பசங்களா வாங்க. ஆதி பாத்து போ. ஓகேமா. Wow, such a beautiful flower. நீங்க தாம ரொம்ப ஸ்லோவா வரீங்க. நீங்க வரத்துக்குள்ள நாங்க மேல போய் 1 hour வெயிட் பண்ணலாம் போல இருக்கே. நான் நினைச்சா உன்னை விட ஃபாஸ்டா மேல போவேன் தெரியுமா? அப்போ வர வேண்டியது தானே. டேய் நினைச்சா தானடா சொன்னேன். என் நினைப்பெல்லாம் உங்க அப்பா மேல இருக்குடா. நீங்க போங்க அது வந்துடுறேன்னு சொன்னாரு. இன்னும் காணோம். அவர் இங்க தனியா விட்டுட்டு நான் எப்படி மேல போவேன்? ஆமாமா, இல்ல நான் மட்டும் 5 கிலோமீட்டர் 5 நிமிஷத்துல தாண்டிடுவீங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க அத்தை. ஏய் நான் எவ்வளவு சீரியஸா உங்க மாமாவை காணோம்னு தவிச்சிட்டு இருக்கேன். உனக்கு காமெடியா இருக்கா? அம்மா அப்பாக்கு எல்லாம் தெரியுமா. நீங்க வேணா பாருங்க, அவர் ஏதாவது ஷார்ட்கட்ல நமக்கு முன்னாடி மேல போய் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு. டேய் உங்கள மாதிரி அப்பாக்கும் இந்த இடம் புதுசுதான்டா. நாம எப்படி வந்தோமோ அதே மாதிரி சேஃபா திரும்ப போகணுங்கிறதுல அவர் கவனமா இருப்பாரு. நீ சொல்ற மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நிக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. ஓகே, நம்ம முதல்ல அங்கிளை போய் தேடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ட்ராக்கிங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க போய் தேடலாம். டேடே நீ எங்கடா போய் தேடுவ? அப்புறம் உன்னை காணோம் நான் தேடுறதா? இரு நானும் வரேன். நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடும். நாங்க வந்த வழியிலே போய் தேடுறோம். நாங்க அப்பாவை பார்த்தது உடனே உங்களுக்கு கான்டாக்ட் பண்றோம். சரியா? சரி பார்த்து பத்திரமா போ. அம்மா அப்படியே பின்னாடி வரேன்னு. அப்பா 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 எங்க இருக்கீங்க? அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா 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 எங்க இருக்கீங்க? அங்கிள் அங்கிள் ஐயோ அப்பா அங்கிள் அப்பா அங்கிள் ஐயோ அப்பா 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 எங்கறீங்கப்பா? அப்பா எங்கறீங்க? அப்பா எங்கறீங்க? அங்கிள் அப்பா அப்பா எங்கறீங்கப்பா? அப்பா
எந்திரிங்கப்பா. அப்பா. 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 என்னாச்சு அம்மு? அங்கிளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. சீக்கிரமா வந்து பாருங்க வாங்க. அப்பா எந்திரிங்கப்பா. அம்மா அம்மா இங்க பாருங்க. அப்பா என்னாச்சு? அப்பா எந்திரிங்கப்பா. எனக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏங்க ஆன்ட்டி, அங்கிள் மயக்கத்துல தான் இருக்காரு. அவர் முழிச்சிட்டு தான் இருக்காரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்பி பார்க்கலாமா? தண்ணி கூடாது. என்னங்க? இந்தாங்கம்மா. என்னங்க? என்னங்க? எந்திரிங்க. பாருங்க. கண்ணு திறந்து பாருங்க. என்னங்க? என்னங்க ஆச்சு? இங்க பாருங்க. கடவுளே. என்னங்க இங்க பாருங்க. ஆன்ட்டி, அங்கிள் கையில ஒரு பூ இருக்குல்ல, அது அங்கிள் ஸ்மெல் பண்ணி பார்த்திருப்பாரோ. அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? அம்மா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. இரு பண்றேன். ஹலோ 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 சிக்னலே இல்லையே. ஹலோ 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 டாக்டர், நான் நித்யா பேசுறேன் டாக்டர். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அபூர்வா, பொம்மை இல்லாம இருந்திருந்தா நம்ம திருடனை பிடிச்சிருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் ஆமா சஞ்சய், பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா எதுவுமே நடந்திருக்காது. சொல்லு பொம்மி, என்ன ஸ்வீட் வேணும்? பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாகலிங்க மலைக்கு போறோம், ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோம். கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே பொம்மி, நீ எங்களை எப்ப வேணாலும் கூப்பிடு. we are waiting. என்ன இப்ப ஹாப்பி தானே? ஓரளவுக்கு.